நண்பா நண்பிகளுக்கு வணக்கம். எஸ்பெஷலி பைக் வச்சிருக்க நண்பர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க தான் பேச வந்திருக்கேன். முன்னாடிலாம் வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கும், இப்போ ஆளுக்கு ஒரு பைக் வச்சிருக்கோம். கண்டிப்பா 1 லட்சத்துக்கு பைக் வாங்குறோம், 1.5 லட்சத்துக்கு பைக் வாங்குறோம், 2 லட்சத்துக்கு பைக் வாங்குறோம். ஆனால் ஹெல்மெட் எவ்வளவு வாங்குறோம்? வாங்குறதே கிடையாது. நிறைய பேர் அந்த ஹெல்மெட்டோட அவேர்னஸ் தெரியாம அந்த ஃப்ரீயா கொடுக்குற ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா, ஆக்சிடென்ட் ஆகும்போது கீழே விழுந்து மண்டை விட்டு கண்டு போயிருது. நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, நான் ஜொமேட்டோ ஓட்டுறதுனால நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறேன். மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு உயிர் தப்பிச்சிருக்கலாம். நான் நியூ இயர் அப்போ கூட ஒரு ஆக்சிடென்ட், 3 காலேஜ் பசங்க 11 மணிக்கு ரேஷ் டிரைவிங் பண்ணிக்கிறாங்க. ஆப்போசிட்ல வந்த வண்டியில ஸ்ட்ரைட்டா கொடுத்து அந்த பையன் ஸ்பாட் அவுட். உங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல பையன் வந்து இங்க படிச்சுட்டு இருக்கான், நேரம் ஹாஸ்டல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கால் போகுது, எங்க இருந்து? ஹாஸ்பிட்டல் இருந்து போகுது. இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம், உங்க பையன் பேரு இதுவா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உங்க பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். ஒரு ரேஷ் டிரைவிங் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் பத்தி நினைச்சு பாருங்க. வீக்கெண்ட்ல நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்? ஒரு படத்துக்கு போறோம், 250 ரூபா 300 செலவாகுது. சாப்பிட்றோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், குடிக்கிறோம், என்னதான் பண்ணுறோம், எதுக்கோ செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு ஹெல்மெட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் அந்த ஃப்ரீயாக கொடுத்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களை நம்பி உங்களை பிடிச்சவங்க, உங்களுக்காக இருக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பாதியில் விட்டுட்டு போயிடாதீங்கிறதுக்காக இந்த ஹெல்மெட் மேட்டர் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற 5000 பேர்த்தில் ஒரு 5 பேராச்சும் நாளையிலேருந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் இல்லாதவங்க நல்ல ஹெல்மெட்டை ஒன்று போயிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு அதை போட்டு வண்டி ஓட்டுங்க. போலீஸ்க்காக ஹெல்மெட் போடுறங்கிற அந்த கல்ச்சரை மறந்துடுங்க. உங்களுக்காக ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இப்போ சொன்னது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த குழந்தைகளை வந்து பைக்ல முன்னாடி தூக்கி உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டுவோம். ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமா ரோட்ல எங்கெங்க குழி இருக்கும், எங்கெங்க ஸ்பீட் பிரேக் இருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நம்ம ஏதோ ஒரு கவனத்துல வண்டி ஓட்டிட்டு இருப்போம். டப்புன்னு போய் ஒரு குழியில விட்டோம்னா சும்மா லைட்டா ஸ்லைட் ஆனாங்கன்னு என்ன ஆகும்? ஹெல்மெட் போடாம சின்ன குழந்தைகளுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஹெல்மெட்ஸ் இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு பர்த்டேக்கு, ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய காசு வேஸ்ட் பண்ணுறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், எத்தனையோ செலவு பண்ணுறோம். அவங்களுக்கு அத்தனை செலவுகளில் இந்த ஹெல்மெட்டையும் வாங்கி கொடுத்து இனிமேல் வண்டி ஓட்டினீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஹெல்மெட் போட்டு குழந்தைங்க அழகாக உட்கார வச்சு சேஃபாக வண்டி ஓட்டுங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உடம்பு பார்த்துங்க, பத்திரமா இருங்க. அப்புறம் எப்படி இந்த தம்பி சொன்ன மேட்டரை ஹெல்மெட் போடாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்கப்பா.